வெல்கம் டு நாங்க 4 பேரு இன்னைக்கு வந்து இது ஒரு vlog-ஆ இருக்கணும்னு நாங்க எடுக்கிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னா ஜுடியோ போறோம். ஒரு ஷாப்பிங்காக. அந்த ஷாப்பிங்க்கு எதுக்காகனா நாங்க 4 பேரு நாங்க 3 பேர் இருக்கோம்ல, ஒருத்தர் சர்ப்ரைஸ் என்ட்ரி வருவார் பாருங்க. வைக்கிட்ட மைக் உடைச்சுது. ஓகே, சாருக்கு வந்து பர்த்டே. சலோ, இது உனக்கு எத்தனாவது பர்த்டே? 7th பர்த்டே. அவன் சின்ன வயசுல 7th பர்த்டே சொல்றேன். சின்ன வயசுல அவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பெருசா விரும்ப மாட்டாரு. எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாமா அப்படின்னு சொல்ற ஆள் வந்து இப்ப கொஞ்ச நாளா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சலோ, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லு. அங்க போய போகலாம். ஓகே, அதனால நாங்க வந்து இப்ப போறோம். என்ன எனக்கு பண்றது தெரியும், லைட்டா போட்டு விடானு. நாங்க வந்து எல்லாரும் கிளம்புறோம். வாங்க நீங்களும் எங்க கூட. மறக்காம எங்க வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சோ போலாம். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எங்க வந்திருக்கோம் பவின்? ஸ்டுடியோ வந்திருக்கோம் நாங்க. இப்போ மோகா வந்து பைக் விட போயிருக்காங்க. ஸோ உள்ள போலாம், பார்க்கலாம். கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ட்ரெஸ்ஸை வந்து 799 சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நோட் பண்ணேன், இது என்ன 699? ஓ, டாப் தனியாக பாட்டம் தனியாக விற்பாங்க போல இருக்குது அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தோணுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஷாப்பிங்கில் எங்கே இருக்கும் அப்படின்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நம்ம வாங்குவோம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடைகளில் வந்து இந்த மாதிரி கடைகள் இல்லை, நார்மலான கடைகள்லாம் இருக்கும்ல, பாண்டி பஜார் சைடில் இருக்கிறது, அந்த மாதிரியான கடைகளில் போய் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இடங்களில் தனித்தனியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும், என்னம்மா இதெல்லாமா கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு தோணும். இல்லை, நிஜமாலுமே தெரியல. தெரியாத விஷயங்களில் தெரியல அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் பார்த்துருந்தோம், அது நல்லா இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப குட்டியாக இருக்குது, கண்டிப்பாக குழந்தைக்கு அது போட முடியாது. ஒரு வருஷத்துக்காவது ஒரு ட்ரெஸ்ஸை போடணும்ல, அது போட முடியாது அப்படின்றதுனால நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூஞ்சி ரொம்ப சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி திரும்பியும் வந்து பெவின்க்கு அங்கே என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தோம், ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேறு ஒரு கலர்லேயும் வந்து ஷர்ட் வாங்கியிருந்தோம். பேண்ட் வந்து அவருக்கு இன்னும் வாங்கலை. ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பேசிகிட்டு இருக்கேன்ல, வாய்ஸ் ஓவர், இப்போ வரைக்குமே சாருக்கு வந்து பேண்ட்டு வாங்கலை. இதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ பெவின் வந்து எப்படி அப்படின்னா, சின்ன வயசுலேயே ரொம்ப தெளிவான ஒரு குழந்தை அவன். நான் இது வாங்கணும்டா செல்லம், இது பண்ணலாம், அது வேண்டாம்மா, என்கிட்ட இருக்கிறதே போட்டுக்கிறேன், நான் போன கிறிஸ்மஸ்க்கு வாங்கினல அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் அப்படின்னுமா. அந்தளவுக்கு ஒரு சமத்தான குட்டி, எங்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஸோ அப்படி இருக்கிறவனுக்கு இந்த வருஷம் வந்து காட் கிரேஸ் நாங்கள் அவனுக்கு 2-3 ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ஹாப்பி. இந்த ஹீல் பாருங்களேன், பென்சில் ஹீலு எப்படி இருக்குது, இதெல்லாம் போட்டு எப்படிப்பா நடப்பாங்க. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல்ஸ் போட கற்றுட்ருக்கேன். அதுவும் எங்கேயாவது முக்கியமான ஈவெண்ட்டு அப்படின்னா மட்டும்தான் ஹீல்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். இல்லைனா நார்மலான ஸ்லிப்பர்ஸ்லேயே போயிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக காசை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பாப்பா இந்த ஸ்லிப்பர் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால், ஸோ அதனால் அவளுக்கு இந்த ஸ்லிப்பரை வந்து வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் போனதில் யார் யாருக்கு என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஷூ வந்து வாங்கியிருந்தேன், ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தோம், பாப்பாவுக்கு ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தோம், பெவினுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட்டு வாங்குற வரைக்கும் எப்படியும் ஒரு 5000ரூவாக்கு 4000 பில் வரணும். அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 பில் வர மாதிரி போட்டுடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வாங்க எப்பயும் போல் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பைக் பார்க் பண்ணிவிட்டு வந்த உடனே நம்மளோட ஃபேவரட் கடை ஜெயச்சந்திரன் போயாச்சு. அங்கே வந்து ஹேனியும் பெவினும் பயங்கர ஜாலியாக அவங்க
டேடி கூட விளையாடிட்டே ஃபன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இவனுக்கு வந்து பேண்ட் வாங்கி தரணும்லாம் இல்லை, எனக்கு சாப்பிட இப்போ ஏதாவது வேணும் அப்படின்ட்டாங்க 2 பேருமே. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிஃப்ட்டு போனோம். அந்த லிஃப்ட்டு ஒர்க் ஆகலன்ட்டு இன்னொரு லிஃப்ட்டுக்கு போயிட்டு மேலே போனோம். ஸோ இந்த ஓவர் கோட் வந்து பெவினுக்கு அங்கே பார்த்துருந்தோம்ல, ஸோ அது செட் ஆகலை. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ரேட் ஒரே ப்ரைஸாக தான் இருந்தது. அப்புறம் இதை வாங்கினோம். தலைவருக்கு உள்ளே போகிற டிஷர்ட் ஒரு கடையில், பேண்ட் இன்னும் வாங்கலை, அது ஈவினிங் தான் போய் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஓவர் கோட் ஒரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு செட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேன்டீன் டயர்டு 3 பேரும் இங்கே உட்காந்துட்டோம். மோகா மட்டும்தான் எங்கள் எல்லாருக்கும் போய் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. பசங்க 2 பேருமே பிரியாணி கேட்டிருந்தாங்க. நான் எனக்கு ரொம்ப லைட்டாக தான் எதாவது வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால் ஒரு சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எப்படின்னா சாப்பிட்ருவோம் பிரியாணி. அப்புறம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஃபேமிலி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, அது எல்லாமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ரொம்ப ஷார்ட், அதனால் ஹாப்பியாக ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க.